கொடுக்குற அளவுக்கு நம்ம வாங்குறது இல்லை கடவுள் இடத்துல இருந்து. இப்போ பணத்தை கொடுக்குறீங்கன்னா கொடுக்குற அளவுக்கு பணத்தை கடவுள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க. ஆனால் பொண்ணு வெள்ளி ஏன் வரமாட்டேங்குதுன்னா, நம்ம கடவுளிடத்துல அந்த அளவு கேட்டு வாங்கிக்கிறது. என்ன தரமாட்டேன்னு சொல்லிடுவாரா? போயிட்டு வா கிடையாதுன்னு சொல்லிடுவாரா? சொல்லுங்க. 2 பேருக்கு 4 ஆறுகளை ஓட 4 பெரிய ஆறுகளை ஓட விட்ட தேவன் நம்முடைய தேவன். அப்போ எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா எதெல்லாம் கொண்டு வந்து நீங்க கொடுக்குறீங்களோ அதெல்லாம் நீங்க கடவுளிடத்திலிருந்து வாங்குறீங்க அப்படின்றதுக்கான சாட்சி. ஆண்டவரே இது நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்கன்றத சொல்றீங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது. அதனால எதுல வேணா நீங்க தசம பாகத்தை கொடுக்கலாம். எதுலலாம் கொடுக்குறீங்களோ அது சாட்சியாய் அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்றத மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் காட்டுற விதமா அவருடைய கரங்கள்ல கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அதனால உங்களுக்கு என்ன கிடைத்தாலும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கடவுளுடைய கரங்கள்ல கொண்டு வந்து வைங்க. சும்மா சொல்லலைங்க, அது கடவுளுடைய கரங்கள்ல வச்சா பெருகும், ஆசீர்வாதமா பெருகும். அவர் கை வச்சு சுகமாகாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இருக்காங்களா வேதத்துல? அவர் சும்மா போயிட்டு இருக்கும்போது ஆடைப்பட்டெல்லாம் சுகமாயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனோட கரங்களிலே உற்சாகமா மன விருப்பத்தோடு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு பெருகும் அப்படின்றத நம்ம மனசுல வச்சிருக்கிறோம். அதனால நம்ம கொடுக்கும்போது நீங்க உங்களுக்கு என்ன கிடைத்தாலும் எதெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்துல கொடுக்குறீங்களோ அதெல்லாம் தெரியப்படுத்துகிறது இது இவர்களுக்கு கடவுள் இடத்திலிருந்து வந்த ஈவு அப்படின்றது. அதனால கொடுக்க ஆரம்பியுங்கள். கொடுக்கிற அளவுக்கு கடவுள் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தரமாட்டேன்னு சொல்றது இல்லை, பிடுங்கிட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்றவர் கிடையாது. கொடுக்கிற தேவன், பெருக செய்கிற தேவன். 5 அப்பங்களை 5000 பேருக்கு உணவளிக்கிற தேவன். அதனால 5 அப்பம் இருந்தாலும் போதும். 5000 பேர் என்ன 10,000 பேர் வந்தாலும் அவரால் சாப்பாடு போட முடியும். அதனால அவர் இந்த கொடுங்கள் பெருக செய்வார். அவருடைய கரங்கள்ல வச்சது எதுவுமே நஷ்டமாகோ கீழே குறைஞ்சோ போகாது. ஏன்னா அவர் பெருக்கத்தின் தேவன். அதனால கொடுங்க, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அதை அவரை பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அதை அவர் நம்முடைய கரங்கள்ல நமக்கு பெருக செய்வார். நம்மளால எழுந்து